ஹாய் ஹலோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் பிரதரும் இன்றைக்கி ஒரு ரைட் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நியர் பாலக்காடு ரோடை சூஸ் பண்ணியிருக்கோம். விண்டு போகிறப்ப ஹெட்விண்டாக இருக்கும், வரப்போ டெயில் விண்டாக இருக்கும். பட் அட்வான்டேஜ் என்னென்னா போகிறப்ப டவுனு, வரப்போ அப்பு. பார்க்கலாம் ரைடு எப்படி இருக்குன்னு. ஸோ பிரதரும் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டர் லைன் எடுத்துட்டாரு, நான் என்னோடய பிட்வீன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரைடில் என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் யூஸரோட ஃபீட்பேக்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து அப்படியே ரைடில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம ரைடில் மீட் பண்ணலாம். நான் வந்து பெட்டர் லைன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வண்டியை ஓட்டுறப்ப என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. பட் ப்ரெஷர் போல் ரொம்ப காமாக நார்மலாக தான் வந்துட்டுருக்கேன். பின்னாடி நம்ம பிரதர் ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்கிறாரு. என்ன காரணம்னா எனக்கு கிடைக்கிற ஒரு சில அட்வான்டேஜ் அவருக்கு கிடைக்கல. என்ன மெயினான பிரச்சனைனா என்னோடய ஷூட் ஃபுல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டான அண்ட் தென் ஃபுல் ஃபிட்டான ஷூட்டு. அவர் ஒரு நார்மல் டிஷர்ட் ட்ரௌசரில் வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு பெரிய விஷயமே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீடை கிராஜுவலாக கம்மி பண்ணும். இதுக்கு அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். ஸோ அவரே சொன்னார், ப்ரோ என்னோடய வேகத்தை முழுசாக இதுதான் ப்ரோ கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இன்னும் நான் வந்து அவர்கிட்ட என்கொயரி வைக்கிறேன், ஏன் நீங்கள் ஸ்லோவாக வர்றீங்க, அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்கொயரி வைக்கிறேன். பாப்பா என்னென்ன ஆன்சர்ஸ் வருதுன்றது. ஆக்சுவலாக இப்போ ஒரு நல்ல டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஃபுல்லாக செக் போஸ்ட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் ப்ரோ அப்படியே ஸ்மூத்தாக மேபி ஐ திங்க் இட்ஸ் கேரளா பார்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி செக் போஸ்ட்லாம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய கண்டெய்னர் எல்லாம் நிப்பாட்டி செக் பண்ணுறாங்கன்னா திஸ் இஸ் கேரளா பார்டர். ஆக்சுவலாக இது ஒரு டவுன்ஸு. வண்டி என்ன சொல்லுது? வண்டி அட்டகாசமாக இருக்குது, இன்ஜின் நல்லா இருந்தால் போதும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ஜின் வீக்காக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, நம்மளதெல்லாம் ஸ்ட்ராங்கு. நாங்கள் டெய்லி ரைடு போயிட்டுருக்கோம் மச்சே. சரி, நான் இவங்ககிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன். உங்கள் ஸ்பீடை எதெல்லாம் டவுன் பண்ணுது? என்னோட ஸ்பீடவா? அந்த பக்கத்தில் வர லாரி முதல்ல என் சட்டை பேண்ட்டு. ஆமாம், மெயின் வந்துட்டு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் தான் கண்டிப்பாக. ஏன்னா தூரத்தில் ஹார்ன் அடித்தாலும் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஹைவே இல்லை. ஸோ செகண்டு ட்ராக் வந்து என் ட்ரெஸ்ஸில் க்ரியேட் ஆகுது, அது ஃபார் ஷுர். அது நல்லா தெரியுது, நல்லாவே தெரியுது. பட் மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் என் ஸ்பீடை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஈஸியாக மூவ்மெண்ட் நல்லாயிருக்கு, ஈஸியாக போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன ஸ்பீடில் வந்துட்டு இருக்கீங்க? அந்த மீட்டர் அமுத்துங்க. இப்போ வந்து 26. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாலக்காடு ரோட்டில் 26, 25 இந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்கோம். பிரிட்ஜு ஏறும்போது மட்டும் அப்படியே லைட்டாக டவுன் ஆகும், அதுக்கப்புறம் திரும்பி அப் ஆகும். ஆமாம். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது அட்டகாசமாக இருக்கும் ஸ்பீடு, ஏன்னா ஈஸியாக தட்டி இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது டெயில் விண்டாக இருக்கும். இது ஹெட்விண்டில் போயிட்டுருக்கோம். நம்ம ஹெட்விண்ட்லேயே ஆவரேஜாக அப்படியே 25, 26 ஆமாம் பயன்படுத்திட்டேன் அந்த லாரிக்காரன். ஆமாம், பக்கத்தில் வந்தோன்னா இதுதான் பிரச்சனையே, எப்போ குறுக்கில் வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போது நான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாம் மேலே எடுத்து வச்சு கொடுத்துருக்கேன். ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டுனீங்க. ஆமாம். அப்போ என்ன பொசிஷனில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது, இப்போ என்ன பொசிஷனில் இருந்த மாதிரி வந்துட்டு ஆப்வியஸாக கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ரீச்சே கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, ஒரு மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி கியர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னோடய லெக்கில் சொல்ல போனால் ஸ்ட்ரெயினே இல்லை. ஆக்சுவலாக பிரதர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஃபுல்லாக ஹை கியரில் வச்சு, அதாவது ரியரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சு ரைட் பண்ணிட்டு இருந்தார். எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க, ஸ்மூத்தாக காமாக ரைட் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் கியரை டவுன் பண்ணி கேடன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே. ஸோ கேடன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்மூத்தாக வந்துட்டுருக்காரு. ஏன் இவர் ஸ்லோ வர்றாரு, நல்லா ப்ரெஷர் போடுறாரு, ஆனால் ஏன் ஸ்லோ வர்றாருன்னு அப்படியே குமிஞ்சு கியரை பார்த்தா தான் தெரியுது. தலைவர் கியரை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா கியரை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 7, 8, 10, 12 அதை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே நம்ம இந்த கியரில் இருந்து அப்படியே அழுதுனா ப்ரெஷர் நல்லா க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் நல்லா ஜென்ரேட் ஆகும், வண்டி வேகமாக போகும். இருக்கிற டெரைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கியரை டவுன் பண்ணணும், கியர் அப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு, நான் இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே கியர் டவுன் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லோ கியரில் போட்டுவிட்டு ரியரில் ஹை கியரில் போட்டுவிட்ருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு வந்து நல்ல கேடன்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் நான் கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் எஃபோர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ரைட் பண்ண சொல்கிறேன். மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்,
ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கியரை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதன் மூலிமா இந்த வண்டியோட ஃபுல் பொட்டென்ஷியலை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாருமே நிறையா டைம் வந்து இந்த தப்பு பண்ணுறீங்க, அதை நான் பார்க்குறேன். நானும் ஒரு சில இனிஷியலில் இதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஹார்ட் இப்போ தான் பம்ப் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் பம்ப் ஆகல. அப்படியே வால் பிடிச்ச மாதிரியே வந்துட்டுருக்காரு. அங்கே பாருங்கள், வந்து பெடலே பண்ணலை, என்னோடய பொசிஷனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு டவுனு. இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா என்னோடய பொசிஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏரோ ஸ்டைலில் கொண்டு வந்துட்டேன். ஸோ டிடி பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுனால வண்டி டிராஸ்டிக்காக அப்படியே ஸ்பீடு வந்துக்கிட்டே இருக்குது. பின்னாடி பிரதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாரு, செம்ம பொசிஷனில் வந்துட்டு இருக்காரு. ப்ரோ நீங்கள் முன்னாடி வாங்க, நான் அப்படியே பிரேக் அடித்தேன்னா அவர் முன்னாடி போவார். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதன் மூலயமா நம்மளோட பைக்கோட பர்ஃபார்மன்ஸு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. ஹெட்விண்டில் இவ்வளோ ஸ்பீடாக போவேன்னு நான் வாழ்நாளே நினச்சதில்லை. நானும் பெடல் பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் ஒரு டவுனில் எந்த அளவுக்கு போகும் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த ரைடில் பார்க்க போகிறீங்க. ப்ரோ ஸ்நாக்ஸ் வேணுமா? அது டீ சாப்பிட்டுக்கலாம் ப்ரோ. ஓய், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரதரோட பைக்கில் டெயில் லைட் மாட்டுற பேண்டு வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இப்போ போய் கடையில் போய் பேண்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சும்மா போகும்போது அப்படியே பேசிட்டு இது அவரும் மாட்டிருக்கு. அவர் தான் மெயின். அதான் ஃபுல் செட்டப்போட இருக்குது. கிடைச்சதா ப்ரோ? கிடைச்சது ப்ரோ. சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்கே அந்த ரப்பர் பேண்டை காட்டுங்க. இது இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இல்லை. ஆமாம், ஏன்னா நாங்கள் வர்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக யாரும் இந்த ஹெட்லைட் ஏஞ்சல் லைட்டில் மட்டும் மிஸ் பண்ணிடாமல் லேட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, இருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆயிரும். ஏன்னா நீங்கள் வர்றீங்க அப்படின்றது நைட்டு மற்ற யாருக்கும் தெரியாமல் போயிடும். அதனால தான் ஆக்சுவலாக பாலக்காடு ரோடை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இங்கே வந்து அரௌண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்திருக்கோம். ரோடு வந்து ஃபுல்லாக வெட்டி போட்டிருக்காங்கன்னா என்ஹெச்சில் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த தடன்னு போகுது வண்டி. பைக்கே அந்த குதிக்குது, சைக்கிள் அதை விட குதிக்குது. ஏன்னா நம்மளோட ப்ரெஷர் அதிகம். அரௌண்டு நான்லாம் 100 வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ முன்னாடி போயிட்டுருக்க பெட்டாலியன் பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் வச்சுருக்காரு. வண்டி அப்படியே வைப்ரேட் ஆகுதுங்க. ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மோசமாக இருக்கும். கார்பன் பைக்காக இருந்தால் சேதங்கள் அதிகமாக இருக்கும். பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ரோடு என்ன போடல, எப்போ போனால் அரௌண்டு நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போவும் இதே கண்டிஷனில் தான் இருந்தது, இப்போவும் இதே கண்டிஷனில் தான் இருக்குது. எப்போ தான் இந்த கவர்மெண்ட் ரோடு போடுன்னு தெரியல. ஹெட்லைட்டு டெயில் லைட்டு மேண்டட்ரி. நீங்கள் எதெல்லாம் சிக்கன் பண்ணி காசை கம்மி பண்ண முடியும்னா கம்மி பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஹெல்மெட்டு, ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு இதில் மட்டும் காம்ப்ரமைஸாக பண்ணாதீங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கிறோம், நைட் ஆயிடுச்சு. அங்கே போலீஸ் கேமரா இருக்குது, ஸ்பீடாக வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டோம். லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்ப போகிறோம். ப்ரோ போகலாமா? போகலாம். சுத்தமாக தெரியலையா? இல்லை தெரியுதா? அதை கழட்டிட்டு போடுங்க, அப்போ தான் தெரியும். ஹாய், ஹலோ. கஞ்சிக்கோடு ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஸ்மூத்தான வெதர் கண்டிஷன், செம்மையாக இருக்குது. உண்மையாகவே வைப் வேறு லெவல் புஷ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா லைட்டாக சின்ன மழை துளியாக விழுகுது. ஹீட்டே சுத்தமாக ஜென்ரேட் ஆகலை, உடம்பு வார்மே ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரோடும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பீஸ்ஃபுல்லான வண்டி வந்துட்டு தான் போகுது, அது வேறு விஷயம். பட் எங்களுக்கு அந்த ரைடிங் எஃபிஷியன்சி இருக்குல்ல, அல்டிமேட்டாக இருக்குது. பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காரு, அவர் அப்படியே பொறுமையாக புஷ் பண்ணிட்டுருக்காரு, நம்மளும் அப்படியே மெதுவாக புஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலாக பாலக்காடு போகலாம் தான் பிளான். மேபி பிளான் சேஞ்சானாலும் ஆகலாம். ஏன்னா அங்கே மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு என்கிட்ட அந்த கேமராவோட அக்சசரிஸே எக்கச்சக்கமாக கிடக்குது. அதுதான் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. இது இல்லை சோலி முடிஞ்சுது. ஆக்சுவலாக இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 69 கிலோமீட்டர்ஸு. இது நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா 3 hours 10 minutes, டோட்டலாக 4 hours 10 minutes. அப்போது நம்ம 1 மணி நேரம் ரெஸ்ட் மட்டும் எடுத்துருக்குறோம் ப்ரோ. தின்னது உட்காந்து ஆமாம், எல்லாம் கவுண்ட்டில் வந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட், மேக்ஸிமம் ஸ்பீடு, ஹார்ட் ரேட்டு ஒரு நல்ல ஜோனில் தான் மெயின்டைன் ஆகிருக்கு.
எலிவேஷன் பரவாயில்ல. கிரேடியன்ட்டு ரொம்பலாம் இல்லை. ஓகே. பட் என்னென்னா இதை விட இங்கே பாருங்கள், வண்டி இப்படி பார்த்தா தான் நல்லா தெரியும். ஃபுல்லாக மட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த இடமெல்லாம் வண்டி லூப் இல்லாமல் கதறிடுச்சு. செயின் லூப் வேறு மலையில் சுத்தமாக இல்லாமல். இங்கே பாருங்கள், இந்த வண்டி இவ்வளோ திறமையாக ரைட் பண்ணிட்டு வந்த இவருக்கு ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுகள். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு, நல்ல கம்ஃபர்ட், சூப்பர் கம்ஃபர்ட். ஆக்சுவலாக இப்போது லாஸ்ட் டைம் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருந்தீங்க? லாஸ்ட் டைம் ஒரு 45 வரும். இப்போது 70 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருந்தோம். சுத்தம் என்னோட அந்த பெரிய கன்சர்னே வந்துட்டு ஏதாவது பேக் இஷ்யூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான், எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஃபேஸ் பண்ண நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்புல ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூவை நினச்சி தான் நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்க. ரோட் பைக்கில் வந்து எனக்கு அந்த நர்வ் பெயின் வருமா அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 30 or 40 கிலோமீட்டர் ரைட் பண்ணிங்களா லாஸ்ட் டைம்? இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 70 கிலோமீட்டர். 70 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச் தான். எங்கே பெருசால ரெஸ்ட்லாம் கிடையாது. மேக்ஸிமம் 10 minutes 15 minutes, அதுவும் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டின இடம் மட்டும் தான். மற்றபடி நல்ல ஸ்ட்ரெச் தான், எங்கேயுமே நிறுத்தலை. ஸோ அந்த கண்டிஷனில் உங்களுக்கு இந்த பைக்கோட கம்ஃபர்ட் எப்படி இருந்தது? கம்ஃபர்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் இறங்கி எனக்கு எங்கேயுமே பெயின் இல்லை, எதுவுமே தெரில. நான் இன்னும் சரி ஓகே இன்னும் ஓட சொன்னால் இன்னும் ஓட்டலாம் போல் அப்படி தான். சரி, உங்கள் ஹைப்ரிட்டில் நீங்கள் போயிருக்கீங்கல்ல? ஆமாம். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இதே 70 கிலோமீட்டர்லாம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு ரோட் பைக்கில் இருக்க அந்த காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வியோடான ஒரு புது காம்பினேஷன். எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் போட்டு ஓட்டுனதே கிடையாது. ஏன்னா ஹைப்ரிட்டில் இந்த காம்பினேஷன் கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான். ஸோ நான் வந்து பெரிய கியர் போட்டு சின்ன பல்ல ஆல்மோஸ்ட் அந்த இதிலே வச்சு ஓட்டுறதுனால காலுக்கு ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஆப்வியஸாக 100 ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். போயிட்டு வந்தால் அடுத்த நாள் கால் வலிக்கும். பட் ஆனால் இது இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோமே எனக்கு எந்த ஒரு எனர்ஜி ட்ராப் பண்ணாமே தெரியல. இன்னும் ஃபுல் எனர்ஜியோட தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், செயின் லூப் மட்டும் பார்த்தல மலையில் நனைஞ்சிட்டோம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வண்டி ட்ரையே ஆயிடுச்சு செயின் லூப் இல்லாமல். நாங்கள் போகிறப்ப ரொம்ப ஹெவி மலையில் இல்லை, ஆனால் லைட்டாக மழை இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் அந்த மலையில் நாங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் நம்ம வந்து தமிழ்நாடு பார்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மழை இல்லாமல் இருந்தது, ரோடு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் வெட்டு தான். போகிறப்பெல்லாம் கிளைமேட் அல்டிமேட்டாக இருந்தது இந்த ரைடரோட எக்ஸ்பீரியன்ஸு. கேரளா என்ட்ரான உடனே அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு. கேரளாலேருந்து வெளில வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது வேர்த்து சொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஆக்சுவலாக கேரளாக்குள்ளே நாங்கள் போகிறப்ப சில்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. கேரளா விட்டு ரிட்டர்ன் வரப்போ ஹார்ட் வழியே கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆக ஆரம்பிச்சது. அந்த எங்களுக்கு கேரளாக்குள்ளே எனக்குலாம் சுத்தமாக ஸ்வெட்டே ஆகலை. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் திரும்பி அப்படியே கொஞ்சம் போன உடனே வந்துட்டு வேர்த்தே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அப்போவும் ஸ்ட்ரெயின்லாம் எதுவுமே தெரில. இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ். சரி, ஓகே. தென் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வண்டிக்கு 10க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10க்கு ஒரு 8.5 தாராளமாக கொடுக்கலாம். எதனால 8.5 எதுக்காக கொடுக்குறோன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு எனக்கு இந்த இதில் அலாய் பெடல் இருந்தால் கொஞ்சம் பெட்டர் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரீசன் தெரில, ஏன்னா நான் ஹைப்ரிட் அலாய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிரிப்பு கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் மழை பெய்யும் போது கொஞ்சம் லைட்டாக வழுக்கின மாதிரி இருந்துச்சு. பெடல் ஓகே கொஞ்சம் வழுக்கின மாதிரி இருந்துச்சு. தென் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்லாம் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஏன்னா மோரோவர் அவங்க வந்து இதுவே இருக்கிறதுலே மேக்ஸிமம் டைட் பட்ஜெட்டு. ஸோ அதில் அவங்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆக்சுவலாக அதில் வந்து குறை சொல்கிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேடட் ஷாட் எதுவுமே போடாமல் ட்ரை பண்ணேன். அப்போவுமே எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட் எனக்கு. 70 கிலோமீட்டர் நோ ஷார்ட்ஸே போடல. ஆக்சுவலாக நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேடட் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், உண்மையாக சொல்ல போனால் நான் ஃபுல் செட்டப்பில் தான் இருக்கேன். ஜெர்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஒன்று போட்டிருக்கேன், ஆம் லேயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடட் ஷார்ட்ஸு. பட் தலைவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பார். நார்மல் ட்ரீ-ஷர்ட்டு, நார்மல் ட்ரௌசர்ஸு, அவ்வளோதான். அப்புறம் ஒரு ஷூ, ஹெல்மெட்டை திருப்புங்களேன். அங்கே தான் இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக மட்டு, எப்படின்னா மழை தண்ணி தெரிச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே புள்ளியாக கோலம் போட்ட மாதிரி இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் தான் இவன் தான். இவன் இந்த க்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடித்து வாரி 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 தலைவர் மேலே போட்டுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டயரோட க்ரிப்பு அந்த அளவுக்கு இருக்குன்றத இதை நீங்கள் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு எங்கேயுமே ட்ராக்ஷன் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. எந்த இடத்துல வழுக்கிற மாதிரியோ இல்லை கான்ஃபிடென்ட் எல்லாமையோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. ஓகே, எப்போவுமே ஃபுல் ட்ராக்ஷனோட தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி ரைடுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கம்மிங் சண்டே
ஊட் ரைடு. ஸோ அந்த ரைடில் என்னென்ன ஃபீட்பேக் கிடைக்கிது அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இப்போ நான் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பை பாய். லைட் அடித்து எடுத்துருக்கணும். சேடல் பேக்கில் அடிச்சுடுங்க. மறுபடியும் இதை டீக்ரீஸ் பண்ணிட்டு தானே லூப் போடணும்னா